அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உணவே மருந்து. இன்றைக்கி உங்கள் வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னு ரெண்டாக இருக்குது. அது என்ன ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து வச்சு உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். அது கொஞ்சம் லென்த்தியாக ஒரு வீடியோ. அதில் நான் என்னென்ன காட்ட போகிறேங்கிறத சொல்கிறேன். சீரகம், சாயம் போடாத சோம்பு. இந்த சீரகத்திலே வந்து ஒரிஜினல் சீரகம்னு ஒன்று இருக்குது, டூப்ளிகேட் சீரகம் ஒன்று இருக்குது, ஹைப்ரிட் சீரகம். எப்படி நம்ம குட்டமரத்து இளநீ, பெரிய நாட்டு இளநீ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாமே. அதில் என்னென்னு நான் சொல்கிறேன். சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மராட்டி மொக்கு, அப்புறம் பிரியாணி இலை, இந்த ஸ்டாரு, அப்புறம் நம்ம இது இலையும் கொடுக்குறோம், நம்ம கிராம்பு இலையும் கொடுப்போம். ஓகேங்களா, அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. சுத்தமான பெருங்காயம், ஓகேங்களா, அது கிடைக்கும் உங்களுக்கு. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, இந்த ஐட்டமும் கிடைக்கும். கசகசா இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். எண்ணெய் எடுக்காத கிராமெலாம் சாப்பிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பல்லு வலியே வராது. ஏன் எண்ணெய் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும்? நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், பல்லு வலிக்கு கேட்டு பாருங்கள், கிராம்பு எண்ணெய் மெடிக்கலில் கொடுப்பாங்க. அது எப்படி அந்த கிராம்பு வேஸ்ட் பண்ணிடுவாங்க? இல்லை, அதான் வியாபாரத்துக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு, வெறும் 5 ரூபா 10 ரூபா எச்சு கம்மி இருக்க அந்த இதை வந்து நம்ம ரொம்ப என்னமோ 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்குறோமோ, ஃப்யூச்சரில் பல்லு வலியே வராது, சீக்கிரமாக பல்லு கொட்டாது. முந்தைய காலத்தில் பல்லு எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கு இருந்துச்சு, இப்போ ஏன் இல்லை? இருக்காது. எப்படி இருக்கும்? எல்லாத்துலேயும் இருக்க சத்தையெல்லாம் எடுத்துடுறது, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு விற்கிறது, அதை வாங்கி நாமளும் சந்தோஷமாக சாப்பிட்றது. கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தோம்னாலே நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் சின்னதாக டைம் கொடுத்து ஒரு சின்ன ஆர்டர் போடுங்க. முதல்ல ஒரு ரொம்ப பெரிய ஆர்டர்லாம் வேணாம், எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வாங்குங்க. ஏலக்காயை தவிர்த்து வாங்க. ஏலக்காய் பக்கத்துலேயே கிடைக்கிறதே வாங்கிக்கோங்க. ஏலக்காய் மேக்ஸிமம் நார்மல் ஏலக்காய் தான், ஓகேங்களா. ஏலக்காயில் எந்த இதுவும் கிடையாது, கிரேடு தான் இருக்குது, பெருசு சின்னது, ஃபஸ்ட்டு ரகம், செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நம்ப வேணாம். எல்லாமே ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரே இது தான். ஸோ நீங்கள் ஏலக்காய் அப்படியே வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு தேவையானது இந்த சின்னதாக சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, மினிமமாக ஒரு 100 கிராம் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு கூட நீங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணி உங்கள் கண்ணார பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோடைய தெளிவான இது கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. நல்லது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் தொகுக்க போகிறோம். அது கொஞ்சம் டைம் எடுத்து ஓடும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களே அனலைஸ் பண்ணிக்க முடியும். தயவுசெய்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உணவே மருந்து உங்கள் இல்லம் தேடி உங்கள் கையிலே வந்து சேரும். ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்த்து உணவே மருந்து எடுத்துக்க சொல்லி தாழ்மையை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.